ஹாய்ங்க. ஃப்ரைடே என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் குருமா மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு, அதான் ரெடி பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் பொடுசா குட்டியா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பாக்டீரியா மற்ற இதெல்லாம் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை ஒரு பேஸ்ட்டு கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம பட்டை, சோம்பு பாக்கெட்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை தாளிச்சிட்டு அப்படியே நம்ம வேக வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மசாலா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொன்னார் சாப்பிட்டுட்டு. சாப்பாடு இதான் மாம்பழமும் அதான் வச்சு கொடுத்தேன். அப்புறம் முருங்கைக்கீரை வச்சேன். மார்னிங் பசங்களை சாப்பிடாமையே அனுப்புகிறாங்க. கேட்டால் பால் கொடுத்தேன், காஃபி கொடுத்தேன்றாங்க. எப்படின்னு தெரில. கண்டிப்பாக சாப்பிட வச்சு அனுப்புங்க. இதாங்க எங்களோட லன்ச் மெனு.